இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, இப்படி கஷ்டப்படதா வீட்டை விட்டு போனாளா? இப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அவ்வளோ படிச்சு படிச்சு நான் சொன்னேன். பெரியவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலனா வாழ்க்கை வேற எப்படி இருக்கும்? சித்தப்பா, நான் எந்த கஷ்டமும் படல. என் புருஷன் சிலிண்டர் ஏஜென்சில பார்ட்னரா இருக்காரு. என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு. இந்த வேலையில எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எங்க ஏஜென்சிக்காக நான் வேலை செய்யறேன். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம எந்த வேலை செஞ்சாலும் அது கஷ்டமா தெரியாது. அப்புறம் எந்த காலத்திலயும் நான் தனியா வரமாட்டேன். திரும்ப வரணும்னா என் புருஷன் கூட மட்டும்தான் வருவேன். என்னாச்சுங்க? இங்க நடக்கிறதுல உனக்கு தெரியுமா? கதருக்கு அடிபட்டது இவருக்கு தெரிஞ்சிருக்குமா? எதை பத்திங்க நீங்க சொல்றீங்க? அந்த கதிரவனை நம்பி பொண்ணு வீட்டை விட்டு போனா. ஏதோ அவன் ராணி மாதிரி பாத்துக்குவான்னு சொன்னா. இன்னைக்கு அவர் ரோடா சிலிண்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. என் கண்ணால் அந்த காட்சியை பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வரைக்கும் அவளை நாம சின்ன கஷ்டமாவது பட விட்டுருப்போமா? வீட்டுல இருக்கிற வேலையை கூட அவளை செய்ய விட்டது கிடையாது. இன்னைக்கு இப்படி வீடு வீடா கடை கடையா சிலிண்டரை தூக்கிட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு. இப்ப கூட அவகிட்ட நான் சொன்னேன் வீட்டுக்கு வந்துருன்னு. ஆனா இப்பவும் அவ புருஷனை தான் அவ வசதியா பேசுறா. அந்த அளவுக்கு அவன் அப்படி என்ன பண்ணிட்டான்? அவன் வீட்டுல உட்கார்ந்து இவள வேலைக்கு அனுப்பி கஷ்டப்படுத்துறான். அவன் இவளுக்கு முக்கியமாயிட்டா இல்ல? உங்களை காப்பாத்ததாங்க கதிர அவன் உயிரை பணைய வச்சு இப்ப கத்தி குத்தி பட்டிருக்கான். இத சொன்னாலும் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அவன் மேலதான் கோவப்படுவீங்க. அவன் காப்பாத்தி நான் வாழணுமான்னு கேப்பீங்க. பொண்ணும் திருந்த போறது இல்ல, உனக்கும் புரிய போறது இல்ல. உன்கிட்ட பேசி என் சக்தியை நான் வீணாக்க விரும்பல. இதுக்கு மேல உன் பொண்ணை எக்காரணம் கொண்டும் இந்த வீட்டுக்கு வான்னு நான் கூப்பிட போறது இல்ல. அவளை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேண்டாம் ஜானகி. குழந்தையோட தொப்புள் கொடிய பிறக்கும் போதே வெட்டினாலும் புள்ள பாசம் என்னைக்கு உனக்கு விட்டு போகாது. ஆனா நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருந்தாலும் எனக்கான மரியாதையை நீ கொடுக்க போறது இல்ல. அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இனிமே அவங்க ரெண்டு பேரை பத்தி என்கிட்ட பேசாத. ஆனா நான் இப்ப சொல்றேன், ஒரு நாள் உன் பொண்ணுக்கு அந்த கதிரோட உண்மையான முகம் புரிய வரும். அன்னைக்கு அவளே ஓடி வந்து இங்க நிப்பா. அன்னைக்கு நான் சொன்னதுதான் சரின்னு நீயும் புரிஞ்சுப்ப.
நம்ம கலாச்சாரம் என்ன தெரியுமா? என்ன? ஒருத்தங்க நமக்காக ஒண்ணு செஞ்சா நாமளும் திரும்ப அவங்களுக்காக அதை செய்யணும். ஓஹோ, இப்போ நீ பண்ணது நல்ல கலாச்சாரமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதாமா கலாச்சாரம். ம். இத்தனை தடவை நான் உனக்கு முத்தம் கொடுத்தேனே, நீ ஒரு தடவையாச்சும் அதை திருப்பி கொடுத்தியா? அடடடடா, என்னமா பேசுற நீ? பேசாம நீ மந்திரவாதியா போயிடு. ம், ஆனா எனக்கு மந்திரம் தெரியாதே. ம், அதான் பேசியே ஆளை மயக்கிறியே. அதுல தானமா நான் ஸ்பெஷலிஸ்ட். ம்? இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா? குடுக்குறேன். ஏய், இப்படி நீ சிரிச்சா நான் கொடுக்க மாட்டேன். ம், சரி சரி, நான் சிரிக்கல, கொடு. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க இப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்குதான். வாங்க அத்தை. ஆமாயா, வாங்க. ஏய் கதிர் கதிர், டேய், உட்காருடா. பரவாயில்ல அத்தை. ஐயோ, ஏய் அம்மா சொல்றாங்கல்ல, உட்காரு 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 உட்காரு. பரவாயில்ல சொல்றல. பரவாயில்ல அத்தை, இவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன்ல. ஓ, எக்ஸசைஸ் பண்ணீங்களா? நல்லா தெரியுது. இல்ல என்கிட்ட சேஞ்ச் நல்லா தெரியுதுல்ல? ஆமாமா, நல்லாவே தெரியுது. அதுவும் சிகப்பு கலர்ல தெரியுது. கலரா? என்னதானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ எக்ஸசைஸ் பண்ணி முகம்லாம் வேர்த்துருச்சு. ஐயோ. உடம்பு எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கேன் அத்தை. டேய் கதிரு, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்னடா பண்ணிருப்போம்? அத்தை அழாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பவே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நான் உடனே வந்திருப்பேன் இல்லடா. தேவையில்லாம உங்களை பயமுறுத்த வேண்டான்னு தான் எதுவுமே சொல்லல. ஆபரேஷனுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு மாயா சொன்னான். கடவுள் உங்களை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறாருன்னு தான் எனக்கு புரியல. எத்தனை சோதனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாங்க நல்லா இருப்போமா.